ஓம் சக்தி கலை அறிவியல் கல்லூரியின் 10ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த நிறுவனங்களினுடைய தாளாளர் திரு துரை அவர்களே, கல்லூரி முதல்வர் டாக்டர் குமரேசன் அவர்களே, கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் திரு குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும் என்பதற்கு பெரும் முயற்சி எடுத்த பேராசிரியர் சுகுமார் அவர்களே, பேராசிரியர் ரமேஷ் அவர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, மாணவ மாணவியர்களே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 10 தினங்களாக ஒரு வைரல் பாதிப்பினால் வீட்டிலே இருந்து ஓய்வெடுத்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த நான் கலந்து கொள்கின்ற முதல் நிகழ்ச்சி இந்த கல்லூரி நிகழ்ச்சி. இன்னும் முழுமையாக குணம் பெற இல்லை என்றாலும் நாளை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பமாக இருக்கின்றது. அதனாலே நீண்ட நாட்களாக உங்கள் அழைப்பு என்னால் பல்வேறு காரணங்களில் நிறைவேற்ற இயலாமல் இன்றைக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் இதில் கலந்து கொள்வதற்கு இசைவு தெரிவித்தேன். உடல்நலக் குறைவு, நீண்ட தூர பயணம், உறக்கமின்மை, இத்தனையும் மீறி நான் இவ்வளவு தொலைவு வந்ததற்கு காரணம் இது கல்லூரியில் மாணவர்களுக்கு முன்னால் உரையாற்றக்கூடிய வாய்ப்பு. காரணம், பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கூடியிருக்கிற ஒரு திடலில் ஆற்றுகின்ற உரையினை விட சில நூறு மாணவர்கள் இருக்கிற மன்றத்தில் ஆற்றுகிற உரைக்கு பயன் அதிகம் என்பதை நான் உணர்ந்தேன். இது பாறையில் விதைக்கப்படுகின்ற விதை அல்ல, விளைநிலத்திலே பயிராக செழிப்பதற்கு விதைக்கப்படுகின்ற விதை என்பதை நான் நம்புகிறேன். என்னை இங்கே அறிமுகப்படுத்திய பேராசிரியை திருச்சியிலே ஒரு சிகரம் இருக்கிறது என்றார்கள், மலைக்கோட்டை. நான் அதிலே எல்லாம் ஏறி ரொம்ப நாட்களாக, அதற்கு பதிலாக இன்றைக்கு உங்கள் கல்லூரியில் மலைக்கோட்டை ஒத்த உயரத்திற்கு நான் மேலேறி வந்திருக்கிறேன். பொதுவாக எங்களை போன்றவர்கள் இவ்வளவு உயரத்திற்கு வந்து பேசுவதற்கு இசைவு தெரிவிக்க மாட்டார்கள். பல காரணங்கள், உடல்நலம் முக்கியமாக அதுதான் காரணம். ஆனாலும் எனக்கு அது ஓரளவிற்கு இசைவு தெரிவித்த காரணத்தால் வந்தேன். உடல்நலக் குறைவின் காரணமாக கொஞ்சம் ஏதாவது அருந்தலாம் என்று காத்திருந்த போது அதற்குள் என்னை பேச அழைத்து விட்டார்கள். இது பொதுவாக எல்லா இடங்களிலும் நடப்பது. மகிழ்ச்சியோடு உங்கள் முன்னால் நான் கொண்டிருக்கிறேன். என்னை அழைத்து வந்த பேராசிரியரும் அழைத்தவரும் இது ஆங்காங்கே இருக்கின்ற கிராமப்புற பகுதியிலிருந்து வருகின்ற மாணவர்கள், பெருநகரத்தின் பாதிப்பு இல்லாத பகுதியிலே வளர்கின்ற நடுத்தர சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இருக்கின்ற இடத்தில் பேசுவதுதான் எங்களை போன்றவருடைய அடிப்படை கடமை என்று நான் நம்புகின்றேன். உங்களிடம் நான் உரையாற்றுவதற்கு என்ன தலைப்பு வேண்டும் என்று கேட்டபொழுது அது நேற்று தான் கேட்டார்கள், எப்படி இருக்கும் எதிர்காலம் என்று நான் சொன்னேன். அவர்கள் ஏற்கனவே ஒன்றை திட்டமிட்டிருந்தார்கள். எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. நான் அந்த தலைப்பை கொடுத்ததற்கு காரணம், இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுக்குள் எழுப்பிக் கொள்ள வேண்டிய கேள்வி, எப்படி இருக்கும் எதிர்காலம்? தனி மனிதர்களாகிய நமக்கு மட்டுமில்லை, நாம் வாழ்கின்ற நாட்டிற்கு எதிர்கால மனித சமூகம் எப்படி இருக்கும் என்ற கேள்வி மனதிற்குள் எழுப்ப வேண்டிய அவசியம். நீங்கள் எல்லாம் கலை அறிவியல் கல்லூரியில் படிக்கிறவர்கள். இதை படித்து முடித்து அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று எத்தனை பேர் முடிவெடுத்து இருக்கிறீர்கள் தெரியாது.
எத்தனை பேர் திட்டமிட்டிருக்கிறீர்கள் தெரியாது. திட்டமிட்டதற்கு மாறாக வாழ்க்கை எத்தனை பேரை எந்த திசையில் இழுத்துச் செல்ல போகிறதோ அதுவும் தெரியாது. ஆனால் மனதிற்கு ஒரு திட்டம் இருக்க வேண்டும். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்பதை போல் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்றால் நாம் விரும்புகிற மாதிரி இருக்க வேண்டும். நாம் திட்டமிடுகிற வகையிலே அந்த எதிர்காலத்தை அமைத்திட வேண்டும். அதற்காக செயல்பட்டிட வேண்டும். அறிஞர் அண்ணா ஒரு பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியிலே ஒரு கல்லூரியிலே உரையாற்றுகிற போது இது முடிவா அல்லது ஆரம்பமா என்று கேட்டார். கல்லூரி வாழ்க்கை முடிவடைகிறது, உங்களுடைய சமுதாய வாழ்க்கை தொடங்குகிறது என்று சொன்னார். உண்மை அதுதான். கல்லூரியிலே படிக்கிறவரை எந்த விதமான கவலையும் இல்லாமல், குடும்பத்தில் என்ன சூழ்நிலை என்பதை கூட உணர்வதற்கான வாய்ப்பு இல்லாமல், நண்பர்களோடு உற்சாகமாக எல்லாமே இப்படித்தான் இருக்கும் என்ற எண்ணத்தோடு படிக்கிற மாணவர்கள், தனி மனிதர்களுடைய பெயர் என்பது இல்லாமல் ஒரு மாணவன் என்ற அடையாளத்தோடு மிகப்பெரிய பலத்தோடு வளம் வருகின்றவர்கள், படிப்பு முடிந்து பல்கலைக்கழகத்தின் பட்டம் பெற்று வேலை வாய்ப்பை தேடிச் செல்கிற போது ஒரு அலுவலக வாசலில் இருக்கிற சாதாரணமான காவலாளி நம்மை நடத்துகிற போதுதான் வாழ்க்கை என்ன என்பது உரைக்கும். இதனால் வரை நாம் நினைத்திருந்த வாழ்க்கைக்கு மாறாக முற்றிலும் இருக்கிறது என்ற உண்மை உணர்கின்ற போது ஒரு மனிதன் தனி மனிதனாக நிற்பான். நான் அச்சுறுத்துவதற்காக உங்கள் முன்னால் பேசவில்லை, உங்களை தயார்படுத்துவதற்காக பேசுகிறேன். இந்த உலகில் எத்தனையோ கோடி பேர் பிறந்திருக்கிறார்கள், மறைந்திருக்கிறார்கள். பல பேர் பிறந்ததற்கான சுவடே கிடையாது. சில பேர் வாழ்கிற போது மிகப்பெரிய வளமும் வசதியும் நிறைந்தவர்களாக இருந்திருப்பார்கள். ஏவலாட்கள் ஏராளம் இருந்திருப்பார்கள். ஆனால் மறைந்தவுடன் அவருடைய பின்னணியை பகிர்ந்து கொள்வதற்குத்தான் பலர் காத்திருப்பார்களே தவிர அவர்களை நினைவு வைத்திருக்கக்கூடியவர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள். ஆனால் இத்தனை கோடி ஆண்டுகள் உருண்டோடிய இந்த உலக வாழ்க்கையில் பிறந்தும் மறைந்தும் போன பல ஆயிரம் கோடி மக்களுக்கு மத்தியில் ஒரு சிலருடைய நினைவுகள் மட்டும் இன்னும் தொடர்பு கொண்டிருக்கிறது. எப்படி? வாழ்கிற காலத்தில் சராசரி மனிதனை போல் வாழாமல் ஊருக்காக, மக்களுக்காக, தன் இனத்திற்காக, மொழிக்காக என்று பாடுபட்டவர்கள் வாழுகின்ற நாட்களில் வசந்தத்தை தொலைத்திருக்கலாம், வறுமையை அரவணைத்திருக்கலாம், தாங்க முடியாத துன்பங்களை சகித்திருக்கலாம். ஆனால் வரலாறு அவர்களை தங்களுடைய பக்கங்களில் பத்திரமாக பதிய வைத்துக் கொள்கிறது. நான் உங்களையும் அதைத்தான் கேட்பேன். பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், இருந்தோம், மறைந்தோம் என்று இல்லாமல் இப்படி ஒருவன் இந்த உலகத்தில் பிறந்தான் என்று எதிர்காலம் சொல்லத்தக்க ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திட வேண்டும் என்பதை என் முதல் வேண்டுகோளாக உங்கள் முன்னால் வைக்கிறேன். அது ஒன்று சிரமமானதல்ல. அது யாருக்கோ எழுதப்பட்டது, நான் அப்படிப்பட்டதற்கான அல்ல என்ற உணர்வு உங்களுக்கு வந்தார்கள். எவராலும் எதுவும் முடியும். சாதாரணமானவர்கள் சரித்திரத்தை புரட்டி போட்டிருக்கிறார்கள். சீமான் வீட்டிலே பிறந்த பல பேர் செல்லாக்காசாகி போயிருக்கிறார்கள். ஆக குடும்பம், ஜாதி, பொருளாதார பின்னணி யாரும் இல்லை நமக்கு என்பதற்கு மாறாக உங்களுடைய உணர்வு விழித்துக் கொள்ளுமையானால், மனதிலே உறுதி இருக்குமேயானால், குறிக்கோள் என்று நீங்கள் உருவாக்கிக் கொள்வீர்களானால் நிச்சயமாக எதிர்காலம் உங்களை மனதில் கொள்ளும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திட வேண்டும் என்பதைத்தான் நான் முதலில் உங்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எதற்காக நான் இத்தனை தொலைவு வந்துட வேண்டும்? உங்களுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? எதிர்காலத்தில் உங்களால் எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதற்காக இந்த பயணம் இல்லை. இந்த நாட்டில், என் ஊரில் எங்கோ பிறந்த ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ நாளை இந்த நாட்டில் ஒரு குறிப்பிடத்தக்கவராக வாழப்போகிறது இந்த கல்லூரியில் படிக்கிற மாணவ மாணவியாக இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்போடு நான் வந்திருக்கிறேன். அது யாராக எங்களை போன்றோர் உரையாற்ற வருகிற போது நகைச்சுவை துணுக்குகளை அள்ளி தெளிப்பதற்கல்ல, எங்களுக்கு தெரிந்த இலக்கியத்தை பேசிவிட்டு போவதற்கல்ல, என் கொள்கையை உங்கள் மீது திணிப்பதற்கல்ல. நான் பொதுவாக இது போன்ற மன்றங்களில் அரசியல் பேசுவது கிடையாது. நான் அரசியல் கட்சியை சார்ந்தவன் தான். என் முழு நேர பணியும் அதுதான். ஆனால் இது போன்ற மன்றங்களில் நான் அரசியல் பேசுவது இல்லை. ஏன்?
அரசியல் பேச இடம் கிடைக்காதவர்கள் தான் கிடைத்த இடத்துல எல்லாம் பேசுவார்கள். எனக்கு பேசுவதற்கு வேறு இடம் இருக்கிறது. உங்கள் முன்னால் நம்மை பற்றி, நம் வாழ்வை பற்றி, உங்களை பற்றி, உங்கள் எதிர்காலத்தை பற்றி கலந்து பேசக்கூடும் என்ற அந்த உணர்வோடு தான் வந்திருக்கிறேன். ஆக இது அரசியல் மேடை அல்ல. ஆனால் அரசியலை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டாக வேண்டும். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் வாக்களிக்கிற வயதை பெற்றிருக்கிறீர்கள். இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற உரிமை, கடமை உங்களுக்கு இருக்கின்றது. நீங்கள் அறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறார், கலைஞர் அதைத்தான் சொல்லியிருக்கிறார், நீங்கள் நேரடியாக அரசியலில் ஈடுபட வேண்டும் என்பது இல்லை, ஆனால் அரசியலை தெரிந்து கொள்ளுங்கள். அரசியல் தலைவர்களை அடையாளம் காணுங்கள். என் நாடு எவர் கையில் இருக்க வேண்டும் என்பதை உங்கள் உள்ளத்திற்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கல்வி முடிகிற வரை தயவு செய்து அரசியலில் நேரடியாக ஈடுபட வேண்டாம். ஒரு அரசியல்வாதி பேசுகிற பேச்சு தான், அரசியல்வாதி அல்ல, அரசியல் கட்சியில் இருப்பவன் பேசுகிற பேச்சு தான். வாருங்கள் மாணவர்களே, மாணவிகளே, அரசியலுக்கு என்று நான் அழைப்பதற்கு தயாராக இல்லை. அரசியலை தெரிந்து கொள்ளுங்கள். கல்வி படிப்பு முடிந்தவுடன் நீங்கள் முடிவெடுங்கள் எந்த பாதையிலே பயணம் செய்யலாம் என்று. ஆக இதிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். என் நோக்கம் இங்கே கொள்கை பிரச்சாரம் அல்ல. என் எதிர்கால தலைமுறை இந்த நாட்டில் எப்படி இருந்திட வேண்டும். எனக்கு நினைவுக்கு வருவது, நான் புகுமுக வகுப்பு படித்த போது எங்களோடு ஒரு நண்பன் தினந்தோறும் கல்லூரிக்கு நடந்துதான் வருவான். பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதியில் தங்கியிருந்தவர். அப்பொழுதெல்லாம் கல்லூரிகளே அதிகமாக இல்லாத காலம். ஒரே ஒரு பல்கலைக்கழகம் இருந்தது. பின்னர் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு அடுத்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் வந்த காலம். அப்பொழுது கல்லூரிகள் அதிகம் இல்லாத போது நான் படித்தது திருச்சியில் இருக்கிற பெரியார் ஈவேரா கல்லூரி. அது ஒரு அரசு கல்லூரி. ஆனால் அரசு கல்லூரி என்று பெயர் இல்லாத ஒரே அரசு கல்லூரி அதுதான். காரணம், அந்த கல்லூரியை உருவாக்குவதற்கு தந்தை பெரியார் பணம் கொடுத்தார். பணம் கொடுத்ததற்காக மட்டுமில்லை, அவருக்கு ஒரு மரியாதை தர வேண்டும் என்று அந்த பெயர் சூட்டப்பட்டது. அந்த கல்லூரியை அவர் உருவாக்கியதற்கு ஒரு காரணம். நாங்கள் படித்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு நாள் திருச்சியிலே பெரியாருடைய சிலை ஒன்று இருக்கிறது. திருச்சி பேருந்து நிலையத்திற்கு அருகில். தமிழ்நாட்டிலே அவருக்கு வைக்கப்பட்ட முதல் சிலை அதுதான். அந்த சிலையில் இருந்த கண்ணாடி உடைந்து விட்டது. உடைந்தது எப்படியோ தெரியாது. ஆனால் பரவிய செய்தி, யாரோ பெரியார் கொள்கைக்கு எதிரானவர்கள் உடைத்து விட்டார்கள் என்று. மிகுந்த நன்றி உணர்ச்சியோடு அந்த கல்லூரியிலே நாங்கள் படிக்கிறோம் என்ற காரணத்தால் நாங்கள் எல்லாம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டோம். நீண்ட தூர பேரணி, ஆயிரக்கணக்கான மாணவர்கள். அப்போது பெரியார் திருச்சியில் இருந்தார். தங்கியிருந்த அவரை பார்ப்பதற்கு அந்த இடம் வரை சென்று விட்டோம். சென்றபோது அங்கிருந்த அன்னை மணியம்மையார் அவர்கள், யார் நீங்கள் என்று கேட்டார். ஐயா பெயர் தாங்கிய கல்லூரியில் படிக்கிறோம், அவரை பார்க்க வேண்டும் என்று சொன்னோம். பின்னர் அழைத்து சென்றார்கள். பெரியாரை பார்த்தபோது, நீங்கள் எல்லாம் யார் என்று கேட்டார். நாங்கள் கல்லூரியிலே படிக்கிறவர்கள், உங்கள் பெயர் தாங்கிய கல்லூரி. அடுத்து அவர் கேட்ட கேள்வி, இன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவா என்று கேட்டார். இல்லை ஐயா, வேலை நிறுத்தம். வேலை நிறுத்தமா? அது தொழிற்சங்கம் அல்லவா செய்ய வேண்டியது, மாணவர்கள் ஈடுபட வேண்டியது இல்லையே என்றார். இல்லை ஐயா, உங்கள் சிலையில் இருக்கிற கண்ணாடியை உடைத்து விட்டார்கள். நாங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று ஊருக்கு தெரிவிக்க வேண்டும். அதற்காகத்தான் இத்தனை ஆயிரம் மாணவர்கள் வந்தோம். அவர் அடுத்து சொன்ன பதில், நான் ஒரு தப்பு செய்து விட்டேன் என்றார். என்ன ஐயா என்று கேட்டோம். இந்த கல்லூரியை தொடங்கியது. எங்களுக்கு புரியவில்லை. மகிழ்ச்சி அடைவார், பரவசப்படுவார் என்றுதான் எண்ணினோம். மாறாக அவர் தப்பு செய்து விட்டேன் என்றார். நாங்கள் கொஞ்சம் அச்சத்தோடு நின்று கொண்டிருந்த போது அவர் சொன்னார், திருச்சியிலே பிராமணர்களுக்கு ஒரு ஆண் கல்லூரி, பெண் கல்லூரி இருக்கிறது. கிறிஸ்துவர்களுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு கல்லூரி, பெண்களுக்கு ஒரு கல்லூரி இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு கல்லூரி. இவைகளெல்லாம் அவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை தந்து கொண்டிருந்த போது, நம்முடைய நாட்டில் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் கிராமப்புறத்தில் பிறந்த ஏழை பிள்ளைகளுக்கு ஒரு கல்லூரி இல்லையே என்ற கவலை. நான் அரசாங்கத்திடம் போய் சொன்னேன். அரசாங்கம் சொன்னார்கள், நியாயமான கோரிக்கை தான், தேவைதான், ஆனால் நிதி வசதி இல்லை என்றார்கள். நான் என்னிடம் இருந்த பணத்தில் 5 லட்சம் ரூபாயும் 7 ஏக்கர் நிலத்தையும் கொடுத்தேன். அதிலே கட்டப்பட்ட கல்லூரி. இந்த 5 லட்சம் ரூபாய் என்பது ஏதோ நான் வியாபாரம் செய்து சம்பாதித்தது அல்ல.
கூட்டத்திற்கு போகிற போது யாராவது மாலை அணிவித்தால் அதற்கு 4 அணா வாங்கினேன். என்னோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ள சொன்னால் 1 ரூபாய் வாங்கினேன். முதல் வகுப்பு டிக்கெட் யாராவது வாங்கி கொடுத்தால் அதை திருப்பி கொடுத்து விட்டு 3ஆம் வகுப்பில் பயணம் செய்து மீதி காசை முடிந்து வைத்துக் கொண்டேன். அது சமுதாய வளர்ச்சி. அப்படி 4 அணா 8 அணாவாக சேர்த்த காசு 5 லட்சத்தை கொடுத்து உங்களை படிக்க சொன்னால் நீங்கள் வேலை நிறுத்தம் செய்துவிட்டு வருகிறேன் என்கிறீர்களே, நீங்கள் முன்னேறவே மாட்டீர்களா என்று கேட்டார். எப்படிப்பட்ட ஆதங்கம் அது! நீங்கள் எல்லாம் படிக்க வேண்டும், படித்த ஆளாக வேண்டும் என்பதற்காக நாங்கள் முயற்சி செய்கிறோம். நீங்கள் இது போன்ற காரியங்களில் ஈடுபடாதீர்கள். என் சிலையின் கண்ணாடியை யாராவது உடைத்தால் என் கட்சிக்காரன் பார்த்துக் கொள்வான். நீங்கள் படிக்க போங்கள் என்று சொன்னார். அன்றைக்கு உரைத்தது. எல்லா தலைவர்களும் எல்லோரையும் பகடைக்காயாக பயன்படுத்திக் கொள்வதில்லை. அந்த கல்லூரிக்கு அவர் பணம் கொடுத்தார். அதையும் மாணவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நான் பல நேரங்களில் உணர்வேன், பொது வாழ்க்கைக்கு வருகிறவனுக்கு அடிப்படை தகுதி, உழைப்பு, தியாகம், அறிவு, திறமை என்பதெல்லாம் அல்ல, சகிப்புத்தன்மை. அவமானங்களை தாங்கிக் கொள்ளுகிற பக்குவம் எவனுக்கு வருகிறதோ அவன் உலகின் எந்த மூலைக்கும் சென்று வாழலாம், வெல்லலாம். ஆனால் அதற்கு எல்லோராலும் முடியாது. அதற்கு அடிப்படை பயிற்சி என்பதை விட காலம்தான் அதற்கு நம்மை பக்குவப்படுத்த முடியும். 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தார், இடம் கொடுத்தார். ஆனால் அந்த விழா நடக்கிற போது அவரை மேடையில் உட்கார வைக்காமல் அரசு விழா என்ற காரணத்தால் எதிரே உட்கார வைத்தார். பெரியார் தடியை ஊன்றிக்கொண்டு குனிந்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். எல்லோரும் சொன்னார்கள், என்னையா இது அநியாயம், நீங்கள் கொடுத்த காசிலே கல்லூரி, உங்களுக்கு மேடையில் இடமில்லையா என்ற போது அவர் சொன்ன பதில், நான் மேடையில் உட்கார வேண்டும் என்பதற்கு காசு தரவில்லை, நம்முடைய நாட்டில் இருக்கிற ஏழை பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்த காசு, எனக்கு மரியாதை வேண்டாம். இப்படியெல்லாம் தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கல்லூரியில் நாங்கள் படித்த நாட்களில் நான் சொன்ன என்னுடைய நண்பன் நடந்து வருவான். தொலைதூரம், பேருந்து வசதிகள் அதிகமாக கிடையாது. காலையில் 1, மாலையில் 1 தான். வசதி இருக்கிறவர்கள் பேருந்தில் போவார்கள். அவன் 7 கிலோமீட்டர் நடந்து வருவான். மதிய நேரம் எங்களுக்கு வீட்டிலிருந்து சாப்பாடு வரும், அதை பகிர்ந்து கொள்வோம். அவன் விடுதியிலிருந்து கொண்டு வருகிற தினந்தோறும் அதே தயிர் சாதம் தான். ஆனால் அது தயிர் சோறு அல்ல, அது வேக வைத்த கஞ்சி சோறு மாதிரி இருக்கும். அதுதான் அவனுடைய உணவு. நாங்கள் அவனோடு பங்கிட்டு எங்களுடைய உணவையும் தருவோம். பின்னர் திரும்பி செல்கிற போது, வா பேருந்திலே போகலாம் என்கிற போது வேண்டாம் என்று மறுப்பான். ஏன் என்று கேட்டால், நாளையோ நாளை மறுநாளோ நீ என்னை விட்டு விட்டு போகலாம், மறந்து விட்டு போகலாம், வராமலும் இருக்கலாம், நீ வர வேண்டாம் என்றும் சொல்லலாம். நடந்து பழக்கப்பட்ட நான் பேருந்திலே பயணம் செய்கிற சுகம் வந்து நாளைக்கு போக முடியவில்லை என்றால் நான் வேதனைப்படுவேன். எனக்கு இதுதான் இயல்பு, இதுதான் என் நிலைமை என்று சொல்லி அவன் நடக்கிற போது, நட்புக்காக பேருந்தில் செல்கிற நாங்களும் அவனோடு 7 கிலோமீட்டர் நடந்தே சென்றிருக்கிறோம். அப்படி போகிற போது அவன் ஒன்று சொல்வான். ஒவ்வொரு நாளும் நான் காலையில் விழிக்கிற போது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பாடலை சொல்லிக் கொண்டுதான் எழுவேன். வறுமையை நினைத்து பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. அந்த ஆண்டு எங்கள் கல்லூரியில் எல்லா பாடங்களிலும் முதல் மதிப்பெண் பெற்றவன் அவன் ஒருவன் தான். வறுமை, பேருந்துக்கு காசு தர முடியாத வறுமை, ஆனால் மனதிலே திட்பம். வறுமை என்பது நமக்கு தடை அல்ல. இந்த சமுதாயம் நமக்கு விதிக்கின்ற எந்த தடையும் நம்ம எந்த காலத்திலும் வெல்ல முடியாது என்ற வைராக்கியம். ஒருவேளை சோறு கூட கிடைக்காமல் இந்த உலகத்தை மாற்றுவதற்கான தத்துவம் கண்டுபிடித்தவர்கள் எத்தனையோ பேர். காரல் மார்க்ஸை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த உலகத்தில் முதலாக உழைப்பவனுக்கு என்று ஒரு தத்துவத்தை தந்த மாபெரும் மேதை. அவருக்கு பின்னால் தான் உலகத்தில் இருக்கிற உழைப்பாளிகள் விழித்துக் கொண்டார்கள் என்று படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த சிந்தனையாளன் வாழ்ந்த காலத்தில் அவன் வாழ்க்கை நிலை தெரியுமா? அவன் நாள்தோறும் படிக்கிறான், சிந்திக்கிறான், எழுதுகிறான், எழுதிக் கொண்டே இருக்கிறான். வேறு எந்த வேலையும் கிடையாது. அவனுடைய மனைவி கர்ப்பமாகிறாள், பின்னர் குழந்தையும் பெறுகிறாள். இவன் எழுதிக் கொண்டே இருக்கிறான். பல ஆண்டுகள் உழைப்பு. பல நூலகங்களில் இருப்பது மட்டுமல்ல, எங்கெல்லாம் என்னவெல்லாம் கிடைக்கிறதோ எல்லாவற்றையும் அனுபவ ரீதியாக சேர்த்து எழுதி கொண்டிருக்கிறான். ஒரு நாள் மனைவி வந்து பக்கத்தில் நிற்கிறான். எழுதுகிறவன் நிமிர்ந்து பார்க்கிறான். என்ன என்பதை போல் நேரடியாக கேட்கவில்லை.
அவனுடைய மனைவி ஜென்னி மார்ஸ் சொன்னால், குழந்தைக்கு உடல்நலக்குறைவு, பசி வேறு, கொடுப்பதற்கு என்னிடம் பால் இல்லை. நான் 2 வேளை சாப்பிட்டால் தானே குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும். நான் பட்டினி, குழந்தையும் பட்டினி, என்ன செய்ய என்கிற போது அவன் சொல்கிறான், நான் உலகத்திலே உழைப்பவனின் வறுமையை போக்க பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன், நீ உன்னுடைய வறுமையை பற்றி பேசுகிறாயா என்று சொல்லிவிட்டு எழுதி கொண்டிருக்கிறான். இவள் போகிறாள். மறுபடி குழந்தையை சமாதானப்படுத்துவதற்கு பால் ஊட்ட முனைகிறாள். பால் கிடைக்கவில்லை. குழந்தை கடித்த காரணத்தால் கசிகிற ரத்தத்தை குடிக்கிறது. பின்னர் நோய்வாய்ப்படுகிறது, இறந்து போகிறது. இறந்து போன குழந்தையோடு வந்து நிற்கிறாள். அப்பொழுதும் அவன் எழவில்லை. பின்னர் தானே கொண்டு போய் அந்த குழந்தையை புதைத்து விட்டு வந்த அந்த ஜென்னி மார்க்ஸின் கணவன் காரல் மார்க்ஸ் தான் இன்றைக்கு உலகத்தில் மாபெரும் தலைவனாக உயர்ந்து நிற்கிறான். ஒரு நேரம் எண்ணிப்பார்கள். கோடிக்கணக்கான பணம் வைத்திருக்கிறவன் எத்தனையோ பேர் இந்த நாட்டில் இருந்திருக்கிறான். மன்னர்கள் பல பேர் இருந்திருக்கிறார். எவரும் நெருங்க முடியாத அளவிற்கு எல்லா விதமான வசதிகள் வாய்ப்புகளோடு நடமாடியவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் தன் பிள்ளை பட்டினியால் சாகிற போது கூட உலகத்தை பற்றி கவலைப்பட்ட காரல் மார்க்ஸ் இன்னும் காலம் காலமாக இந்த உலகம் மறைகிற வரை இருப்பார் என்றால் நாம் யாராக இருக்க போகிறோம்? அவ்வளவு. அறிஞர் அண்ணா சொல்வார், எங்களை எல்லாம் அரசியலுக்கு கொண்டு வந்தது மட்டுமல்ல, நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற மாபெரும் தலைவர். தமிழ்நாட்டில் பிறந்தார் என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய கொடை. தமிழ் மொழியைப் போல, திருவள்ளுவரை போல அண்ணா என்பது மிகப்பெரிய கொடை. அந்த அண்ணா சொல்வார், நான் படிக்கிற காலத்தில் என் குடும்பம் வறுமை. அவருக்கு தாயை விட தொத்தா என்று சொல்கிற அவருடைய சிற்றன்னை தான். அண்ணா எழுதுவார், நான் ஒவ்வொரு விடுமுறைக்கும் வீடு திரும்புகிற போது என் தொத்தாவின் கழுத்தில் காதில் ஏதோ ஒரு நகை இல்லாமல் போயிருக்கும். எனக்கு தெரியும் அது என் கல்வி செலவுக்காக அவர்கள் எடுத்து வைத்தது என்று. பின்னர் நான் படித்து முடித்தவுடன் குடும்ப நிலை காரணமாக எங்காவது ஒரு வேலைக்கு செல் என்று சொன்னார்கள். நான் வேலைக்கு சிபாரிசுக்கு சென்ற இடத்தில் நகராட்சியிலே ஒரு குமாஸ்தா வேலை இருக்கிறது என்றார்கள். அதற்காக நான் சிபாரிசுக்கு சென்ற இடத்தில் யாரிடம் சிபாரிசுக்கு போனேனோ அவர் என்னிடம் ஒரு சிபாரிசு சொன்னார், பெரியாரிடம் சொல்ல சொல்லி. நான் கூச்சங்கருதி வேலை கேட்காமல் வந்துவிட்டேன். ஒருவேளை அன்றைக்கு நான் அந்த வேலை வேண்டும் என்று கேட்டிருந்தால், உன் அண்ணன் காஞ்சிபுரம் நகராட்சியின் தலைமை குமாஸ்தாவாக இருந்திருப்பானே தவிர தமிழ்நாட்டின் தலைமை அமைச்சராக மாறி இருக்க மாட்டான் என்று சொல்வார். படிக்கிற போது வீட்டில் இருக்கிற நகைகளை விற்றுதான் படிக்க வேண்டும் என்று இருந்த அண்ணா இந்த நாட்டில் எவருக்கும் நிகரில்லாத அளவிற்கு ஒரே ஆண்டில் சரித்திர சாதனைகளை நிகழ்த்திவிட்டு மறைந்தார். பல்லாண்டு காலம் ஒருவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கலாம், ஆனால் முத்திரை எதுவும் இல்லாமல் போகலாம். அண்ணா ஒரே ஆண்டு காலம்தான் ஆட்சியில் இருந்தார். 3 சாதனைகளை செய்துவிட்டு போனார். முதலாவது, பெரியார் சொன்ன சுயமரியாதை திருமணத்தை சட்ட ரீதியாக மாற்றினார். இரண்டாவதாக, தமிழ்நாட்டில் இனி இந்திக்கு இடமில்லை, தமிழும் ஆங்கிலமும் மட்டும் என்ற இருமொழி கொள்கையை சட்ட ரீதியாக மாற்றினார். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருமொழி கொள்கை, மற்ற எல்லா மாநிலங்களிலும் மும்மொழி கொள்கை உண்டு. இங்கே இந்திக்கு இடமில்லை என்று தமிழை காத்தவர் மட்டுமல்ல, இந்தி என்ற மொழி நம்மை ஆக்கிரமிக்காமல் பாதுகாத்து விட்டு போனவரும் அண்ணாதான். மூன்றாவதாக, நாம் வாழுகின்ற இந்த மண்ணுக்கு தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டிவிட்டு போனவர். அந்த பெயர் சூட்டும் விழாவில் அண்ணாவுக்கு உடல்நலக் குறைவு, புற்றுநோய், பேச முடியாத நிலைமை. மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். அண்ணா பேசுகிறார், இருமிக் கொண்டே பேசுகிறார். இந்த விழாவில் கலந்து கொள்ளக்கூடாது என்றார்கள் மருத்துவர்கள். வந்தால் உயிருக்கு ஆபத்து என்றார்கள். இந்த விழாவில் கலந்து கொள்ளாமல் இந்த உயிரை காப்பாற்றிக் கொள்வதை விட விழாவில் கலந்து கொண்டு சாவது மேல் என்று நான் வந்தேன் என்று அண்ணா பேசிவிட்டு போனார். கொஞ்சம் யோசியுங்கள். நான் இப்போது இவ்வளவும் சொல்லுகிற போது என் நினைவுக்கு வருகிறது. நான் பொதுவாக திட்டமிட்டு பேச வருகிறவன் அல்ல. இதைத்தான் பேச வேண்டும் என்று முறைப்படுத்திக் கொண்டு அதை அப்படியே சொல்கிறவனும் அல்ல. மன்றத்திற்கு வருகிற போது எதிரே இருக்கிறவர்கள் யார், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப என் பேச்சு தானாக அமையும். அப்படித்தான் இங்கேயும் நான் வந்து இங்கே நிற்கிறவரை எனக்கு என் உடல்நிலை கோளாறு, பல உபாதைகள், பல சிந்தனைகள் இருந்தன. ஆனால் இங்கே நான் முற்றிலும் மாறுகிறேன். நான் உங்களோடு சங்கமிக்கிறேன். அப்படித்தான் எனக்கு இப்போது நினைவுக்கு வருகிறது. இப்போது அண்மையில் திருச்சியில் பல கல்லூரிகளின் மாணவர்கள் கலந்து கொண்ட ஒரு வினாடி வினா போட்டி, இறுதிப் போட்டியை பார்த்துவிட்டு பரிசு வழங்குகிற நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்திருந்தார்கள். அதில் காட்சி படங்கள்,
அதை பற்றி எதிரே இருக்கிற மாணவர்கள் விடை சொல்ல வேண்டும். மிக கூர்மையான அறிவோடு விடை எடுத்துக் கொண்டிருந்தார். ஆச்சரியமாக இருந்தது. ஒரு மலரை காட்டி இது என்ன என்றால் இது ஆஸ்திரேலியாவின் தேசிய மலர் என்கிறார்கள். ஒரு கருப்பர் இனத்தை சார்ந்த ஒருவரை காட்டினால் இவர் மிகப்பெரிய இசை வல்லுநர் என்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் வேக வேகமாக விடை எடுத்தார்கள். அண்ணா நினைவிடத்தை காட்டி இது என்ன என்று கேட்டார்கள். முதல் சுற்று வந்த மாணவன் பாஸ் என்றான், அதாவது அடுத்த கட்டத்துக்கு போட்டு. அந்த குழுவை சார்ந்த மாணவன் பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்தான். மூன்றாவதாக இருக்கிறவன் சொன்னான் எம்ஜிஆர் நினைவிடம் என்று. நான் வேதனைப்பட்டேன். ஆஸ்திரேலியாவின் தேசிய மலரை அறிந்து வைத்திருக்கிற தமிழ்நாட்டு மாணவன் ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கிற பாடகனை பற்றி உணர்ந்திருக்கிற தெரிந்து வைத்திருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு அண்ணா நினைவிடம் தெரியவில்லை என்றால் இது யாருடைய பிழை? நம்மை பற்றி, நம்மோடு வாழ்ந்தவர்களை பற்றி, நம் மொழியை பற்றி சிறப்புகளை உணராமல் வளர்கிற தலைமுறை எதிர்காலத்திற்கு ஆபத்தான ஒன்று. பணம் ஈட்டுவதும் உயர்ந்த கட்டடங்களை கட்டுவதும் வாகனங்களை பெருக்கிக் கொள்வதும் அல்ல வளர்ச்சி. என் பண்பாட்டை காப்பது, என் இனத்தை, என் மொழியை, என் மண்ணின் மானத்தை காப்பாற்றுவதுதான் முக்கியம். என்னுடைய முன்னால் வாழ்ந்தவர்களின் பெருமைகளை உணர்வோம் என்று வளர வேண்டிய தலைமுறை. அது யாரிடம் இருக்கிறது? நான் இங்க இருக்கிற பேராசிரியர் பெருமக்களை கேட்டுக்கொள்வேன். உங்களுடைய பாட நேரங்களில், வகுப்பு நேரங்களில் வெறும் பாடத்திட்டங்களோடு நிறுத்திக் கொள்ளாதீர்கள். யாராவது இருக்கலாம் அந்த இயல்புகளோடு. ஒரு நாளைக்கு என்றைக்காவது ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் பொது விஷயங்களை பேசுங்கள். நம்முடைய வரலாற்றை பேசுங்கள். நம்முடைய நாட்டில் என்ன நடக்கிறது என்று பேசுங்கள். அப்போதுதான் அந்த கலந்துரையாடலின் போது அவர்களுக்கும் ஒரு சிந்தனை சக்தி வரும், விழிப்புணர்ச்சி வரும். அவர்களுக்கு பலவற்றை நீங்கள் சொல்லி தந்தாக வேண்டும். நான் இப்போது சொன்னதை போல நான் ஏன் இந்த பொருளாதாரத்தை பற்றியே பேசுகிறேன்? இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய பெரும்பாலான மாணவர்களின் பின்னணி அதுவாகத்தான் இருக்கும். இங்கிருந்து தொலைதூரத்தில் இருக்கிற கல்லூரிக்கு சென்று படிக்க முடியாமல் பக்கத்தில் இருக்கிற இங்கே வந்து படிக்கக்கூடியவர்கள் இருப்பீர்கள். உங்களுடைய வீடு, உங்கள் பெற்றோர், உங்களுடைய பின்னணி, இவர்கள் எல்லாம் பார்க்கிற போது இது நாள் வரை எனக்கு என்ன இருக்கிறது என்று கருதியவர்கள் இன்றைக்கு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். நான் யாராக வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம், இருந்திருக்கலாம். ஆனால் எதையோ சாதிக்க பிறந்த ஆண் பெண் என்பதை மட்டும் மனதில் குறிப்பிடுகிறேன். நான் உதாரணத்திற்கு சொல்கிறேன். என்னை பெற்ற தந்தையை நான் பார்த்ததில்லை. நான் பிறந்த 3வது மாதம் அவர் மறைந்தார். என்னுடைய தாய்க்கு வயது அப்போது 29. அந்த வயதில் என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கி, பெற்று வளர்த்து ஆளாக்கி, இன்றைக்கு உங்கள் முன்னால் நீங்கள் தெரிந்த அல்லது அறிந்திருக்கக்கூடிய ஒரு திருச்சி சிவாவாக நான் இருக்கிறேன் என்றால் அதற்கு என் தாய் காரணம். நான் படித்தேன், IAS ஆக வேண்டும் என்று படித்தேன். பின்னர் அரசியல் என்னை வேறு திசைக்கு இழுத்துச் சென்றது. நான் படிக்கிற போது ஓராண்டு காலம் அவசர நிலை காலத்தில் சிறையில் இருந்தேன். தமிழ்நாட்டிலே மிக இள வயதில் சிறையில் இருந்தது நான், 21 வயதில். அதனால்தான் நான் உங்களுக்கு சொன்னேன், அரசியலை தெரிந்து கொள்ளுங்கள், படித்து முடித்துவிட்டு ஈடுபடுங்கள். ஆனால் நான் மீண்டும் வந்தேன். என்னுடைய முதுநிலை படிப்பை முடித்தேன், சட்ட படிப்பை முடித்தேன், ஒரு முறை IAS கூட எழுதினேன். ஆனால் மகிழ்ச்சி என்ன தெரியுமா? அதையும் உதாரணத்திற்கு தான் சொல்கிறேன். என் கனவு, என் ஆசை, பள்ளிக்கூடத்திலே ஒரு ஆசிரியரால் அவமானப்படுத்தப்பட்டு பிற்படுத்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர்கள் அந்த வேலைக்கெல்லாம் போக முடியாது என்று சொன்னதன் வேகம், என் தாய் கொடுத்த ஊக்கம், நான் ஆங்கில இலக்கியம் எடுத்து படித்தேன். ஆங்கிலத்திலே தேர்ச்சி பெற்றால் தான் IAS அதிகாரியாக முடியும் என்று சொன்னார்கள் என்பதற்காக BA ஆங்கில இலக்கியம், MA ஆங்கில இலக்கியம். இப்பொழுது கூட நான் முனைவர் பட்டத்திற்காக பதிவு செய்திருக்கிறேன் சென்னை பல்கலைக்கழகத்தில். நேரமில்லை, அந்த காரணத்தினால் ஒப்புக்கொண்டேன். என்னால் அந்த IAS சர்வீஸுக்கு செல்ல முடியவில்லை. ஆனால் இப்போது என்ன நடந்திருக்கிறது தெரியுமா? எனக்கு நானே மகிழ்ந்து கொள்ளக்கூடியவை நிறைய உண்டு. என் பரம்பரையின் முதல் பட்டதாரி, என்னுடைய குடும்பத்தின் முதல் சட்டப்பட்டதாரி, அரசியலில் ஈடுபட்டவன் என்பதை விட நாடாளுமன்றத்திற்கு சென்றவன். நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய செல்வந்தர்கள், இந்த நாட்டில் நீங்கள் பணக்காரன் என்று யார் யாரை கேள்விப்படுகிறீர்கள்? டாடா, பிர்லா, அம்பானி, பஜாஜ், மல்லையா, மிட்டல், இவ்வளவு பேருடைய பிரதிநிதிகளும் அங்கே இருக்கிறார்கள். இந்த நாட்டில் எவரெல்லாம் புகழ்பெற்றவர்களோ, முன்னாள் ஆளுநர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள், முன்னாள் நீதியரசர்கள், கிரிக்கெட் வீரர்கள், திரைப்பட நட்சத்திரங்கள்,
ஒரு வழக்கிற்கு ஒரு நாள் செல்வதற்கு 5 லட்சம் ரூபாய் வாங்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இவ்வளவு பேரும் இருக்கிற அவையில் திருச்சி சிவாவும் இருக்கிறேன். முதல்வர் பேசுகிற போது மேலோட்டமாக சொன்னார். அந்த காரணத்தினால் அதை விதித்து சொல்ல வேண்டும். கடந்த 2-3 ஆண்டுகளாக IAS தேர்வின் நேர்முக தேர்வில் ஒரு கேள்வி, ஒரு ஆண்டு எழுத்து தேர்விலும் வந்த ஒரு கேள்வி. என்ன கேள்வி? இந்திய நாட்டின் பாராளுமன்றத்தில் அண்மையில் நடந்த சரித்திர நிகழ்வு என்ன? அதாவது அவை நடவடிக்கைகள். ஒரு சரித்திர புதிதாக என்று சொன்னால் தீவிரவாதிகள் தாக்குதலை சொல்லலாம், வேறு எதையாவது சொல்லலாம். ஆனால் அவை நடவடிக்கைகளில் நடந்த சரித்திர நிகழ்வு என்ன என்றால் சரியான விடை 45 ஆண்டுகளுக்கு பின்னால் நாடாளுமன்ற வரலாற்றில் ஒரு தனிநபர் மசோதா நிறைவேற்றப்பட்டது. அது யாருடைய மசோதா? திருச்சி சிவாவுடைய. நான் எண்ணிக்கொண்டேன், எந்த வேலைக்கு போக வேண்டும் என்று எண்ணினோ அந்த வேலைக்கு போக நினைக்கிறவர்கள் என்னை பற்றி படித்துவிட்டு போகிறார்கள் என்கிற போது செல்லுகிற இடத்தில் நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதுதான். எனக்கு முன்னால் எவ்வளவு பேர் இருக்கிறார், இப்போதும் இருக்கிறார். தனிநபர் மசோதா என்பது எல்லோராலும் பேசப்படும், விவாதிக்கப்படும், ஆனால் அது நிறைவேற்றப்படாது. முதலாக அது நிறைவேறியதற்கு பின்னால் தான் எனக்கு தெரியும் 45 ஆண்டுகள் ஆயிற்று. அடுத்து ஜல்லிக்கட்டுக்கான என்னுடைய தீர்மானம் நிறைவேறக்கூடிய நிலையில் ஆளுங்கட்சியினுடைய வேண்டுதலினால் அதை நான் திரும்ப பெற்றேன். இந்த நாட்டில் இருக்கிற 22 மொழிகளும் அரசியல் சட்டத்தின் 8வது அட்டவணையில் இருக்கிற தமிழ் உள்ளிட்ட 22 மொழிகளும் இந்திக்கு நிகராக ஆட்சி மொழியாக வேண்டும் என்ற தனிநபர் மசோதா. இதெல்லாம் அங்கே நிறைவேற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் ஏதோ போனோம் வந்தோம் என்று இல்லை. ஒரு சாதாரணமான குடும்பத்தில் பிறந்தவன் தான், ஒரு கலைக்கல்லூரியில் படித்தவன் தான். இப்படிப்பட்ட சூழலில் இருந்து சென்று அந்த இடத்தில் நாம் எப்படி செயல்படுகிறோம் என்று இன்னொன்றையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஊருக்கு வருகிற ஒருவனை வண்டியிலே அழைத்துச் செல்ல போகிற ஒருவன் கேட்கிறான், நீ யார் என்று. போகிற வழியில் கோட்டம் சூட்டம் அணிந்திருக்கிறார், படிக்கிறவராக தெரிகிறார் என்பதற்காக மரியாதையோடு அழைத்துச் செல்கிற வண்டிக்காரன் வழியில் நீ யார், எந்த ஊர், ஊரை சொல்கிறான். யாருடைய வீடு? இன்னாருடைய வீடு. அவர்களுக்கு என்ன வேண்டும்? நான் அவர்கள் பிள்ளை. இவ்வளவுதான். சொன்னவுடன் அவ்வளவு நேரம் உடையை பார்த்து தோற்றத்தை பார்த்து மரியாதை கொடுத்த வண்டிக்காரன் வண்டியிலிருந்து கீழே தள்ளிவிட்டான். தள்ளிவிடப்பட்டவர் பெயர் பீமாரா. அவர் ஆவேசத்தோடு எழுந்து நின்றார். அண்ணல் அம்பேத்கர். விழுகிற போது பீமாரா, எழுந்து நிற்கிற போது அண்ணல் அம்பேத்கர். இந்த உலகத்தில் பல நாடுகளுக்கு அரசியல் சட்டங்கள் உண்டு. ஆனால் தாமஸ் ஜெஃபர்சன், அவன்தான் அமெரிக்காவினுடைய ஆர்கிடெக்ட் என்று சொல்லக்கூடியவர். அவன் அங்கிருந்த குடியரசுத் தலைவர்களில் ஒருவன், அரசியல் சட்ட நிபுணர். அவன் சொல்லுவான், உலகில் எந்த நாட்டின் அரசியல் சட்டமும் 20 ஆண்டுகளுக்கு மேல் தாக்கு பிடிக்காது. கால ஓட்டத்திற்கு அவை ஈடு கொடுக்க முடியாமல் பின்னர் காலாவதி ஆகி போகும் என்று சொல்லியிருக்கின்றான். சூப்பர் ஃப்ளூவஸ் என்றெல்லாம் சொல்வார்கள். ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் என்றெல்லாம் சொல்வார்கள். பயன்படாத ஒன்று என்று சொல்வார்கள். ரிடண்டன்ட் என்று சொல்வார்கள். ஆனால் உருவாக்கப்பட்டு சற்றேறக்குரிய 69 ஆண்டுகளை கடந்தும் இன்னும் வலிமையோடு எந்த விதமான பின்னடைவும் இல்லாத ஒரே அரசியல் சட்டம் இந்தியாவின் அரசியல் சட்டம். அதற்கு காரணம் அதன் வரைவு குழு தலைவராக இருந்த அண்ணல் அம்பேத்கர். தோழர்களே, தோழியர்களே, ஒரு வண்டிக்காரன் உதைத்து தள்ளினான். அவனிடம் மன்றாடி என்னை எப்படியாவது வீட்டில் விட்டு விடு என்று சொல்லாமல், ஊருக்கு போனவுடன் அழுது புலம்பிக் கொண்டு அடுத்த வேலையை பார்க்காமல் எழுந்து சிலிர்த்து நின்ற காரணத்தால் இந்த 125 கோடி மக்கள் வாழ்கின்ற நாட்டிற்கு அரசியல் சட்டத்தின் கர்த்தாவாக மாறிய அண்ணல் அம்பேத்கர் நமக்கு ஒரு வழிகாட்டி. ரயிலில் இருந்து கீழே தள்ளிய போது மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, எழுந்த போது மகாத்மா காந்தி. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அதுதான். சாதாரணமானவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவன் சரித்திரத்தை மாற்றி இருக்கிறான். மிகப்பெரிய தலைவர்கள் ஒன்று கூடித்தான் சித்தாந்தங்களை உருவாக்க வேண்டும் என்பதில்லை. உங்களைப் போல மாணவர்கள், உங்களைப் போல பெண்கள் உறக்கம் வராமல் இரவு நேரத்தில் சிந்திக்கிற போது உருவாகக்கூடிய எண்ணங்கள் எதிர்காலத்தின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகின்ற விடிவாக மாறும். மறந்து விடாதீர்கள். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த எண்ணம் மட்டும் உங்கள் மனதில் இருக்க வேண்டும்.
உங்களை பற்றிய உயர்வான எண்ணமும் அபிப்பிராயமும் அடுத்தவனுக்கு இருக்கிறதோ இல்லையோ, முதலில் உங்களுக்கு வந்தால்தான் உங்களை யாரும் அவமானப்படுத்த முடியாது. நான் யாருக்கும் தாழ்ந்தவன் இல்லை, நான் எவனையும் தாழ்த்துவதும் இல்லை. எல்லோரும் ஓர் நிலை என்ற நிலை, அதுதான் சமதர்மம் சமத்துவம் என்றெல்லாம் பேசுவதனுடைய பொருள். அதுதான் எல்லோரும் தோழர்களாக இருப்போம். யாரும் எவருடைய மரியாதையும் குறைக்கக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்ளக்கூடாது என்றால் முதலில் நம்மை பற்றி உயர்வு. எனக்கு காசு இல்லை, என் சாதி சரியில்லை, எனக்கு எந்த ஆழ்பலம் இல்லை, இப்படிப்பட்ட தாழ்வு மனப்பான்மை வருமையானால் ஏதோ ஒரு இடத்துல மண்டியிடுவோம். பணம் தேவைதான், ஆனால் பணமே பலவீனமாக மாறுமேனால் அந்த மனிதன் முதுகெலும்பு இல்லாதவனாக மாறும். இந்த நாட்டில் எத்தனையோ பேர் எப்படியோ தங்களை மாற்றிக் கொண்டு போகிறார்கள். பார்க்கிற போது பளபளப்பாக இருக்கும், படாடவமாக இருக்கும். ஆனால் மரியாதையோடு வாழ்கிறார்களா, மனதிலே நிம்மதியோடு வாழ்கிறார் என்றால் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு குடிசையில் வாழ்கிற விவசாயி நிமிர்ந்து நடப்பான். நான் எவனையும் நம்பி வாழ்வதில்லை, என் மண்ணையும் என் உழைப்பையும் நம்பி வாழ்கிறேன். நீங்கள் படிக்கிறவர்கள் இன்னமும் இத்தனை காலம் கழித்தும் ஒரு பட்டம், ஒரு கல்லூரியில வந்து பட்டம் பெறுகிற வாய்ப்பு கூட இல்லாத நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானோர் இந்த கல்லூரி வளாகத்திற்கு வெளியே இருக்கிறார். மறந்து விடாதீர்கள், ஏதோ படிக்கிறோம் என்பதல்ல. பல பேருக்கு கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. கடமைக்கு படிக்காதீர்கள், சரியாக தேர்ச்சி பெற்று படியுங்கள். எந்த துறையாக இருந்தாலும் அதை நான் மின்ன வேண்டும், முன்னணியில் வர வேண்டும் என்று முடிவெடுங்கள். கேலி பேசுபவர்களை பொருட்படுத்தாதீர்கள். உங்களை புறந்தள்ள வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் தானாக வந்து உங்களிடம் நிற்கிற அளவிற்கு உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். நம்மை வாழ விடாமல் செய்தவர் நம் வீட்டு வாசலுக்கு வர வேண்டும். பல பேருக்கு ஒரு பழைய பாட்டு கேட்டிருப்பீர்கள். நம்மை வாழ விடாமல் செய்தவர்கள் நம் வீட்டு வாசலை வந்து வணங்கிட செய்துவிடும் என்று ஒரு பழைய பாடல் உண்டு. முக்கியமாக சொல்கிறேன், நீங்கள் எதையாவது சாதித்தால் அதை பாராட்டுவார்கள் என்று எதிர்பார்த்தோ, பாராட்டாமல் கேலி பேசுவார்கள் என்பதற்கோ மனம் சலித்து போகாதீர்கள். இது உங்கள் மனதில் பதிய வேண்டியது. நான் இந்த நாளை உங்களிடம் பேசுகிற இந்த மணித்துளிகளை நான் முக்கியமானதாக கருதுகிறேன். எனக்கல்ல, உங்களுக்கு. இன்றைக்கு பின்னால் இங்கு வந்திருக்கக்கூடிய உங்களில் யாருக்காவது சிலருக்கு சிந்தனைகள் புதிதாக கிளர்ந்து ஒரு புதிய பாதையை உருவாக்கி நாளைக்கு சரித்திரத்தை மாற்றுகிறவர்களாக மாறுவீர்களானால் இவ்வளவு தொலைவு நான் வந்ததற்கும் இந்த நிகழ்ச்சி நடந்ததற்கும் பொருளை தவிர இது வெறும் விழா அல்ல. ஒரு கல்லூரியில் நடக்கிற சம்பிரதாயமான நிகழ்ச்சி அல்ல, ஒரு மாற்றம். ஒரு நாடகம் ஒரு காந்தி என்ற தலைவனை தருகிறது. பெரியார் என்ற தலைவனின் பேச்சை கேட்டு என்னை போன்றவன் சுயமரியாதைக்காரனாக மாறுகிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு இடம், ஒரு நிகழ்வு. உங்களுக்கும் அது போல கருதுங்கள். நான் ஏதோ யாரும் சொல்லித்தராதை சொல்வதாக நான் நினைக்கவில்லை, நீங்களும் அப்படி கருதிட வேண்டியதில்லை. ஆனால் உங்களுக்குள்ளே இருப்பதை நான் எழுப்பி விடுகிறேன். உங்களுக்குள்ளே இருக்கிற திறமை, நீங்கள் மறைத்து வைத்திருப்பதை, நீங்கள் மறந்து போயிருப்பதை, உணராமல் இருப்பதை, ஏதோ ஒரு காரணத்தினால் துவண்டு போயிருப்பதை, அதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். சாதனையாளர்களாக மாறுங்கள் என்பதற்காக ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். நானும் பேசுகிறேன், நான் நினைக்கவில்லை இவ்வளவு நேரம் இங்கே பேச முடியும் என்று. காரணம், 10 தினங்களில் கடந்த 2-3 தினங்களாகத்தான் பேச முடிகிறது. இந்த இடத்தில் ஏற்பட்ட வலி. ஆனால் அதை விட இங்கே ஏற்படுகிற உற்சாகம் என்னை பேச வைக்கிறது. அந்த அடிப்படையில் சொல்கிறேன். இன்றைக்கு உலகின் எல்லாம் அதிகம் இருக்கின்ற நாடு எது என்று கேட்டால் எல்லோரும் எளிதாக சொல்வார்கள், அமெரிக்கா. இருந்தது, இப்போதல்ல. இன்றைய உலகின் கணிப்பு எதிர்கால உலகத்தின் பொருளாதாரத்தையும் போக்கையும் தீர்மானிக்க போவது ஆசியா கண்டத்தில் உள்ள 2 நாடுகள், ஒன்று சீனா, இன்னொன்று இந்தியா. சீனா முந்திக் கொண்டு போய்விட்டான், சற்றேறக்குறைய தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு விட்டார்கள். ஆனால் எவ்வளவு தூரம் வெற்றி காணப் போகிறார்கள் தெரியாது. காரணம், அவருடைய பல அணுகுமுறைகள். ஆனால் இந்தியா வெல்லும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் நம்மை விட இயற்கை வளத்தில், பொருளாதார செறிவில் பல்வேறு காரணங்களினால் அமெரிக்கா என்கின்ற நாடு ஒரு வளமான நாடுதான். ஆனால் அந்த நாடு கண்டுபிடிக்கப்பட்டு சில 100 ஆண்டுகள் தான் ஆகின்றன. நம்முடைய மொழியினுடைய காலமே இன்னும் கண்டறியப்படவில்லை. தமிழ் எப்போது தோன்றியது தெரியாது. எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி, தாளாளரையோ முதல்வரையோ நான் பாராட்ட வேண்டும். அந்த மகிழ்ச்சியோடு இன்னொரு ஆதங்கமும், எல்லா கல்லூரிகளுக்கும் செல்கிற போது தமிழ்தாய் வாழ்த்து என்று சொன்னால் உடனே ஒலிநாடாவில் அந்த பாடலை ஒலிபரப்புவார்கள், எல்லோரும் எழுந்து நிற்பார்கள். ஆனால் இங்கே மாணவியர்கள் வந்து பாடினார்கள், மகிழ்ச்சியாக.
ஆனால் அவர்களோடு சேர்ந்து எதிரே இருப்பவர்களும் பாடவில்லையே என்ற ஆதங்கம் இருக்கிறது. பல பேரை நான் கவனித்தேன். சிலருடைய வாய் அசைந்தது, சிலர் அதுவும் இல்லை. தவறாக கருதக்கூடாது. சொல்லித் தருகிற ஆசிரியர்களிலிருந்து பல மாணவர்கள் உட்பட. என்ன வெட்கம்! இது என் மொழி என்று செம்மாந்து என்றைக்கு உரத்த குரல் எடுத்து தமிழ் தாய் வாழ்க்கை நாம் பாடுகிறோமோ அன்றைக்குத்தான் இந்த மொழி நம்முடையது என்பதை உணர்ந்து நாம் பெருமைக்குரியவர்களாக மாறுவோம். நாட்டுப்பண் என்று சொல்லுகிற போது தூக்கிலே தொங்கிய பகத்சிங்கையும் செக்கியை இழுத்த சிதம்பரனாரையும் குடும்பத்தின் பெயரை மறந்து அடையாளம் தெரியாமல் காணாமல் போன ஆயிரக்கணக்கான தியாகிகளுக்கும் பின்னால் கிடைத்த விடுதலை நாள் இது என்ற உணர்வோடு நாட்டுப்பண்ணை என்றைக்கு இந்த ஒளிநாடாவை நிறுத்திவிட்டு நாம் பாடுகிறோமோ அன்றைக்குத்தான் சுதந்திர நாட்டில் வாழ்வதாக பொருள். வேண்டிதான் கேட்டுக்கொள்கிறேன். இது ஒன்று இயலாததல்ல. வெட்கப்பட வேண்டாம். பொது இடத்தில் நின்று ஒரு பாடலை பாடுவதா என்ற தயக்கம் வேண்டாம். எழுந்து நின்று பாடுங்கள். ஒளிநாடாவை நிறுத்துங்கள் என்று சொல்லுங்கள். நான் எதிர்பார்க்கிறேன் இனி இந்த கல்லூரியில் விழாக்கள் நடந்தால் தமிழ்தாய் வாழ்த்து என்கிற போது இருக்கிற அத்தனை பேரும் உரத்த குரலில் அதை பாடுகிற அந்த ஒலி ஓசை வெளியே கேட்கும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் திருவள்ளுவர் வாழ்ந்தான். 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் தொல்காப்பியர் இலக்கணம் எழுதினான். தமிழ் எப்போது தோன்றியது இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. உலகின் தொன்மையான மொழி மட்டுமில்லை, உலகின் மூத்த மொழியின் தாய்மொழி தமிழ் மொழி. அதில் பிறந்த அந்த இனத்தை சார்ந்த ஒரு தமிழன், தமிழச்சி நான். எனக்கு பண்பாடு உண்டு, கலாச்சாரம் உண்டு, வரலாறு உண்டு, பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறோம் என்ற செறிவு வேண்டும். அதை விடுத்து இன்றைய நிலைமையை நினைத்து அதை புறந்தள்ளுவோமே ஆனால் ஒன்றுமே இல்லாதவன் இன்றிருக்கிற வசதியை காட்டி நம்மை விட உயர்ந்தவனாக காட்டிக் கொள்வான். அந்த அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட்டு சில 100 ஆண்டுகள். நம்முடைய வரலாறு தொன்மையானது. நான் அதற்குள்ளே செல்ல விரும்பவில்லை. அமெரிக்கா என்கின்ற நாட்டை கண்டுபிடித்தவன் கொலம்பஸ், எல்லோருக்கும் தெரியும். அவன் ஒரு புதிய இடம் தேடி அலைந்த ஒரு கடல் பயணத்தில் நாட்டம் கொண்ட ஒரு மாலுமி. வாஸ்கோட காமாவை போல, யுவான் சுவாங் என்ற சீனாவில் இருந்து வந்தவர்களைப் போல. நான் இப்போது சீன நாட்டிற்கு சென்றிருந்த போது அவர்களிடம் சொன்னேன், உங்கள் நாட்டிலிருந்து யுவான் சுவாங் என்ற அறிஞன் எங்கள் நாட்டிற்கு வந்தார். எங்கள் நாட்டிலிருந்து போதி தர்மர் என்ற ஒருவர் உங்களிடம் வந்தார். 2 அறிஞர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு மலர்ந்த உறவு தொடர்ந்திட வேண்டும் என்று சொன்னேன். நாம் எதிலும் யாருக்கும் பின்தங்கியவர்கள் அல்ல. அந்த கொலம்பஸ் ஒரு புதிய நாட்டை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முயல்கிறான். அதற்கு அவனிடம் எண்ணம் மட்டுமே இருந்தது, விருப்பம் இருந்தது, பணம் இல்லை, உடன் ஆள் இல்லை. பல பேரிடம் சென்று சொல்கிறான், நான் ஒரு புதிய நாட்டை கண்டுபிடிக்க வேண்டும். போய் வேறு வேலையை பார். ஒன்றும் இல்லாதவனுக்கு ஆசைப்பார். கடலில் ஏறுகிறானாம், நாடு தேடுகிறானாம். இப்படியே அவன் ஒவ்வொரு வருடமாக போகிறான். கடைசியாக போகிற போது ஸ்பெயின் நாட்டு மன்னனிடம் போய் முறையிடுகிறான். மன்னனும் மதிக்கவில்லை. அவன் மன்றாடுகிறான், எனக்கு நீங்கள் ஒன்றும் தர வேண்டாம், உங்களிடம் இருக்கிற உடைந்த கப்பல்களை தாருங்கள். எனக்கு துணையாக சிறைச்சாலையில் தூக்குக்கு காத்திருக்கிறானே கொலை குற்றவாளிகள், அவனை தாருங்கள், இது போதும் என்கிறான். அப்போது மகாராணி சொல்கிறான், அவன் என்ன வேற எதையா கேட்கிறான், பயனற்றதை தானே கேட்கிறான், கொடுங்கள் என்று மகாராணி சொன்னவுடன் மன்னன் இசைகிறான். உடைந்த கப்பல்களை ஒன்று சேர்த்து கப்பலாக்குகிறான். சிறையில் இருந்த கைதிகளை துணைக்கு அழைத்துக் கொள்கிறான். பயணம் தொடர்கிறது. மாதங்கள் உருண்டோடுகின்றன. மெல்ல கையில் இருக்கிற உணவுப் பொருள் எல்லாம் தீர்ந்து போகிறது. குடிநீரும் தீர்ந்து போகிறது. உடன் வந்த கைதிகளாக இருந்து மாலுமிகளாக வந்தவர்கள் சொன்னார்கள், கொலம்பஸ் சிறையில் இருந்தாலும் சாவுதான், இப்போதும் சாவுதான். ஆனால் வேறுபாடு, சிறைச்சாலையில் வேலைக்கு சோறு கொடுப்பான், உன்னோடு வந்து அதற்கும் வழி இல்லை. நாங்கள் கோபக்காரர்கள் இயற்கையிலேயே. அதனால் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, சாவதற்கு முன்னால் இதற்கு காரணமான உன்னை கடலில் தூக்கி எறியாமல் நாங்கள் ஓய மாட்டோம். இன்னும் 2 தினங்கள் எங்காவது கரை கண்ணுக்கு தென்படாவிட்டால் நடப்பது வேறு என்று எச்சரிக்கிறார். பொறுமையாக இருக்கிறான். ஏதோ ஒரு நம்பிக்கை. மறுநாள் காலை விடுகிற போது ஒரு கரை தெரிகிறது. பின்னர் இறங்கி போகிறான். அதை ஒரு நாடு என்கிறார்கள். பின்னர் அது அமெரிக்கா. இது ஒன்று பின்னணி. எல்லாம் முடித்துவிட்டு ஊர் திரும்புகிறான் கொலம்பஸ். தன் பயண அனுபவங்களை, கடலில் சந்தித்த சூறாவளிகளை, உடன் வந்தவர்கள் அச்சத்தை ஏற்படுத்துகிற வார்த்தைகளை தந்ததை, உணவில்லாமல் துடித்ததை எல்லாம் விவரிக்கிற போது அந்த ஊரில் இருந்தவர்கள் என்ன சொன்னார்களா தெரியுமா? இவ்வளவு கொடுமைகளா?
இவ்வளவுக்கும் பின்னாலா என்று சொல்வதை விட, என்ன கொலம்பஸ், இல்லாததையா கண்டுபிடித்தாய், இருந்ததைத்தானே கண்டுபிடித்தாய். ரொம்ப சாதாரணமாக சொன்னார். மனம் எப்படி துவண்டு போகும் பாருங்கள். பெரிய சாதனையோடு வந்து நிற்கிற போது, அது இன்றைக்கும் எனக்கு அனுபவம் உண்டு. இந்த தனிநபர் மசோதாவை பற்றியே நான் அரை மணி நேரம் பேசலாம். தீவிரவாதிகள் தாக்குதலை பற்றி அரை மணி நேரம், எதை வேண்டுமானாலும் பேசலாம். சில சாதனைகளை வந்து சொல்கிற போது சில பேர் வேறு பக்கம் திரும்பி கொண்டிருப்பார்கள். இன்னும் சில பேர் இந்த பக்கம் பார்த்து சிரிப்பார்கள், ஏதோ உலகத்தில் இல்லாத செய்தவனை போல. உண்மையிலே அப்படியாகத்தான் இருக்கும். ஆனால் அவருடைய பார்வையும் நம்மை நடத்துகிற விதமும் அப்படித்தான் இருக்கும். அது எனக்கு இல்லை, உங்களுக்கும் இருக்கும். வளர்ந்த நிலையில் இருக்கிற யாருக்காக இருந்தாலும் இருக்கும், சாதாரண நிலையில் இருப்பவர்களுக்கும் உண்டு. கொலம்பஸை பார்த்து இப்படி சொன்னவுடன் அவன் கொஞ்சம் மனம் தளர்ந்துதான் போனான், இல்லை துவண்டு போனான். மறுபடியும் அவனுடைய மூளை வேலை செய்து இதை வேறு மாதிரி கையாளும். அவனுடன் சொன்னான், சரி பரவாயில்லை, இருந்தாலும் இதை நான் வெற்றியாக கருதுகிறேன். இந்த வெற்றியை கொண்டாட இந்த மாலை ஒரு விருந்து தருகிறேன், வாருங்கள் என்கிறான். விருந்து தானே கசக்கவா செய்யும், நீ எதை செய்திருந்தால் என்ன. வருகிறார்கள். விருந்து மேசை, எல்லோரும் சாப்பிட முனைகிற போது கொலம்பஸ் சொல்கிறான், ஒரு நிமிடம், சாப்பிடுவதற்கு முன்னால் ஒரு சின்ன போட்டி வைத்துக் கொள்ளலாம், சாப்பிட்டு விட்டு வைத்துக் கொள்ளலாமே. அவர்கள் சொல்லுங்கள், இல்லை இல்லை, சாப்பாட்டுக்கு முன்னாலே வைத்துக் கொள்ளலாம், அப்போதான் நன்றாக இருக்கும். சரி சீக்கிரம் சொல்லு என்கிறான். ஒரு வேக வைத்த முட்டையை எடுத்தான். இந்த முட்டையை இந்த மரமேசையில் செங்குத்தாக நிறுத்த முடியுமா என்றான். வைத்தார்கள், உருண்டு கொண்டே இருந்தது. அதில் ஒருவன் சொன்னான், கொலம்பஸ் ஏற்கனவே ஒரு மாதிரி, கடல் பயணத்திற்கு பின்னால் முற்றிலும் மாறிவிட்டான். எப்படி இந்த முட்டை இந்த பலகையில் நிற்கும், சாப்பாட்டை வேறு கெடுத்துக் கொண்டிருக்கிறானே என்ற போது கேட்டான். அதெல்லாம் இருக்கட்டும், இதை நிறுத்த முடியுமா முடியாதா? எல்லோரும் முடியாது என்றார்கள். நான் நிறுத்தட்டுமா என்றான். சரி என்றார்கள். ஒரு கத்தியை எடுத்தான், முட்டையின் ஒரு முனையை சீவினான், நிறுத்தினான். இது யாருக்குத்தான் தெரியாது என்றார்கள். ஏன் இதை முன்னமே நீ செய்திருக்கிறான், ஏற்கனவே இருந்ததைத்தானே கண்டுபிடித்து விட்டு வந்தாய் என்றாய். இந்த மூளை எனக்குத்தான் இருந்தது என்று சொன்னான். கிரேக்க நாட்டு வீதிகளில் மிகப்பெரிய பலமான வீரர்களால் கூட விடுவிக்க முடியாத ஒரு விசித்திரமான முடிச்சோடு இருந்த தேரை 10 வயது அலெக்சாண்டர் வந்தான். அவன் சிறு வயது சிறுவன், மிக சிறு வயது மாணவனாக இருந்தவன், குருகுலத்திலே மிகப்பெரிய விற்பனரிடம் கற்றுக்கொண்டிருக்கிறவன். என்ன இது என்கிறான், இது பெரிய தேர், இது பெரிய கயிறு, விசித்திரமான முடிச்சு. பல வீரர்கள், பல அறிஞர்கள் தங்கள் ஞானத்தை, அறிவை எல்லாம் பயன்படுத்தி, பலத்தை பயன்படுத்தி விடுவிக்க முடியவில்லை. ஆனால் இந்த தேரை எவன் விடுவிக்கிறானோ அவன் உலகை ஆளுவான் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். எந்த காலத்தில் எழுதி வைத்தது? நான் முயலட்டுமா என்கிறான் அலெக்சாண்டர். யாராலும் முடியாத, பெரிய வீரர்களால் முடியாத சிறுவனாகிய நீயா என்கிறார். முயற்சி செய்யவா என்கிறான். சரி என்கிறார். பக்கத்தில் இருக்கிற ஒரு படை வீரனின் இடையில இருக்கிற வாளை எடுத்து கயிறை வெட்டுகிறான். தேர் தனியாகிறது. அப்போதுதான் இப்படியும் இதை விடுக்கலாம் என்று கருதினார்களே தவிர அதுவரை முடிச்சே வைத்துக் கொண்டிருந்தார். வித்தியாசமான பார்வை, வித்தியாசமான முயற்சி. ஆனால் உலகம் பாராட்டியதா என்றால் அலெக்சாண்டர் ராஜ குடும்பத்தை சார்ந்தவன், அதனால உலகம் போற்றியது, அவனுக்கு மன்னர் பட்டம் காட்டியிருந்தது. ஆனால் கொலம்பஸுக்கு ஏகடியமும் கேலியும் மட்டும்தான் கிடைத்தது. வரலாற்றில் இருக்கிறான். இதை நான் சொன்னது எதற்கு தெரியுமா? இங்கு இருக்கிற அத்தனை பேரையும் சொல்வேன், இன்று இரவு நீங்கள் வீடு திரும்பியதற்கு பின்னால் உங்கள் மனதில் ஒரு கனவை உருவாக்கிக் கொள்ளுங்கள். அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். பிரதமராக வேண்டும் என்பதாக கூட வேண்டுமானால், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த கனவை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். நம்முடைய மக்களின், மனிதர்களின் இயல்பு கருவாக இருக்கிற போது தெரிந்தால் கலைத்து விடுவார்கள். உருவானதற்கு பின்னால் ஊர் கூடி நின்று பாராட்டும். அதுவரை காத்து உங்கள் மனதிற்குள்ளேயே அது கனந்து கொண்டிருக்க வேண்டும். உங்கள் மனதிலேயே அது குறித்து மேலாக என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொண்டே இருங்கள். மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. பக்கத்தில் இருப்பவுடன் கூட சொல்லாதீர்கள், நெருங்கியவுடன் கூட பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஆனால் உங்கள் தனியாக இருக்கிற போது உங்கள் சிந்தனை அது குறித்ததாக, இதை நோக்கி எப்படி செல்வதாக என்பதாக இருக்குமேனால் நிச்சயமாக உங்களால் வரலாறு படைக்க முடியும். ஓம் சக்தி கல்லூரியிலே படிக்கிற மாணவ மாணவர்கள், உங்களில் சிலர் என்னை அறிந்திருக்கலாம், சிலர் தொலைக்காட்சியில் பார்த்திருக்கலாம், சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம். உங்களில் யாரையும் எனக்கு தெரியாது. இன்றுதான் நான் முதலாக பார்க்கிறேன். ஆனால் இப்போது நான் உங்களுக்கு அறிமுகமானவன் இல்லை, உங்களுக்கு நெருக்கமானவன்.
இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து நான் நம்புகிறேன் நீங்களும் நானும் இந்த உலகின் ஏதோ ஒரு மூலையில் சந்திப்போம். அது எங்கே எனக்கு தெரியாது. டெல்லியா, மும்பையா, நியூயார்க்கா, சிகாகோவா, மாஸ்கோவா தெரியாது. ஆனால் 10 ஆண்டுகள் கழித்து நீங்கள் என்னை பார்க்கிற போது உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியும்? வந்து என்னிடம் கை குலுக்கி அறிமுகப்படுத்திக் கொண்டு சொல்லுங்கள். 2019ஆம் ஆண்டு ஓம் சக்தி கல்லூரியின் 10வது ஆண்டு விழாவில் வந்து பேசினீர்கள். அப்போது அந்த கல்லூரியில் படித்த மாணவன் மாணவன் இன்று அன்றைக்கு சொல்லுங்கள், இன்று நான் உயர்ந்த நிலையில் இந்த நாட்டில் இருக்கிறேன், குறிப்பிடத்தக்க துறையிலே நான் பரிணமித்துக் கொண்டிருக்கிறேன் என்று உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிற நாளில் நானும் இன்னும் உயர்ந்த நிலையில் நான் இருப்பேன். நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது. இப்போது கிளம்புகிறேன். இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து உங்களை சந்திப்போம் என்று நம்பிக்கை. நன்றி.